இன்றைக்கி என்ன வீடியோனா எங்கள் அம்மா பண்ணுற பிரியாணி ரெசிபி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ அப்புறம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே வந்து கடலெண்ணெய் தான் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுறணும். இதோட நேம்லாம் வீடியோவில் டெக்ஸ்ட்டில் காட்டுறேன். ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆனியன் அப்புறமா வந்து பச்சை மிளகா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆனியன் பச்சை மிளகா தான் போடணும். பிகாஸ் ஆனியன் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து மற்ற தக்காளி எல்லாமே போடணும். ஏன்னா ஆனியன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஓரளவு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டுட்டு மறுபடியும் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுவுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அதுலேருந்து வர பச்சை வாசம் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோடனே ஒரு நல்ல அரோமா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போது மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் இதில் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் எடுக்கலை. மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே அம்மா வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி அதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொத்தமல்லி புதினா போட்டதுக்கப்புறம் கேர்டு வந்து கொஞ்சமாக ஊற்றணும். இது வந்து பிரியாணி பண்ணுறதுக்காகவே இருக்கக்கூடிய கேர்டு. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா கீழே வந்து அந்த அடி பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து சிக்கன் இல்லைனா மட்டன் என்ன பிரியாணி பண்ண போகிறோமோ அந்த பிரியாணிக்கான மீட்டை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து சிக்கனை உள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து அந்த டேஸ்ட் எல்லாமே உள்ளே போகும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதுக்கான அளவு என்னென்னா, இப்போ 1 டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். இதே மாதிரியே நீங்கள் எவ்வளோ டம்ளர் ரைஸ் போடுறீங்களோ அவ்வளோ வந்து வாட்டர் வந்து கால்குலேட் பண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இப்போ அம்மா வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஏன்னா 2 டம்ளர் ரைஸ் போட போகிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடணும். மூடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அப்பப்போ ஓப்பன் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறலாம். நாங்கள் குக்கரில் வந்து பண்ணியிருக்கோம். பட் ஆனால் விசில் போட்டு பண்ணல, தம்மில் வச்சு தான் நாங்கள் பண்ணோம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும். நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ நான் முன்னாடியே எடுத்துட்டேன். இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸே. 35 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி சூப்பர் ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.